Is there a perfect human being? No. நீட்டா ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இதை முதல் புரிஞ்சுக்கணும். எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் வீக்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் சரியாக வராது. ஏன் வராது அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நமக்கு கான்செப்ட்ஸ் தெரியலையா, அல்லது நமக்கு கால்குலேட் பண்ண தெரியலையா, கால்குலேஷனில் மேத்தில் எப்படி சால்வ் பண்ணுறது, யூஸிங் மேத் ஹவு டு சால்வ் கொஷின்ஸ், இந்த பார்ட் தெரியலையா, அல்லது கால்குலேஷன் பண்ணும்பொழுது நிறையா ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு எடுத்துட்டு போகும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றோமா, அல்லது ஸ்கொயர் ரூட்ஸ்ல மிஸ்டேக்ஸ் பண்றோமா, நமக்கு எங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யோர் வீக்னஸ். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்மளோட வீக்னஸ் என்ன, ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் நம்ம வீக், அந்த சப்ஜெக்ட்ல எதனால நம்ம வீக், எதர் நமக்கு கான்செப்ட்ஸே தெரியலையா, புரியலையா, அல்லது நமக்கு அப்ளை பண்ண தெரியலையா. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரியாத கான்செப்ட்ஸை அகெயின் யூ கேன் லேர்ன் இட். அப்ளை பண்ண தெரியலன்னா இட் கம்ஸ் வித் ரிவிஷன். ஓகே, ஸோ ரிவைஸ் பண்ணும்பொழுது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வருதுன்னா யூ நீட் அ பர்சன். ஓகே, யூ நீட் அன் எக்ஸ்பர்ட் லைக் அஸ் டு கைட் யூ ஹவு டு ஓவர் கம் தீஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ண பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எய்தர் இட் இஸ் பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி, வாட் எவர் பி யுவர் ஸ்ட்ரென்த். உங்களோட வீக்னஸை சரி பண்ணுற நேரத்தில் உங்களோட ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்டில் எப்போவுமே மார்க்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஸ்ட்ரென்த் ஃபார் ஜேஇ ஸ்டூடெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், மேத்தாக இருக்கலாம். நான் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேத்தில் மார்க்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் அ நீட் சப்ஜெக்ட், have your 50% of your effort as for biology. If you are a JEE student, spread your effort as equally for all three subjects. All the best.